ரேப்பிடோவில் ஆட்டோ புக் பண்ணலான்னு பார்த்தா டிப் இல்லைனா கேப்டன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி போனால் போகுது அப்படின்ட்டு ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு புக் பண்ணுவேன். காலை எடுத்தோடனே ஆட்டோக்காரங்க கேட்குற விஷயம், சார் வர்ற அமௌண்ட்லேயே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 30 ரூபா 40 ரூபா ஆகும் சார், நான் டிப்பு போட்டு தாங்க புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னோட இந்த விரக்தி உங்களுக்கும் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடு மதுரை ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நேற்றுக்கு அப்படி தான் ஒரு பாலரங்காபுரம் அந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக ரேப்பிடோவில் ஒரு ஆட்டோ புக் பண்ணேன். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிட்ட மேப்பில் காட்டுச்சு. போட்டுட்டு அமௌண்ட்டு பார்த்தா 135 ரூபா காட்டுச்சு. மழை வேறு. நான் புக் பண்ணுற டயத்தில் ரொம்ப பெருசாக ஆட்டோவும் நிறையா ஆப்பில் காட்டலை. நானாகவே ஒரு 55 ரூபா டிப்பு போட்டு புக் பண்ணேன். ஆட்டோ புக் ஆகிடுச்சு. மதுரைக்கார அண்ணன் ஒருத்தர் வந்தாப்பில் வந்துட்டு டிப்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்கவும் நான் சொன்னேன், ஆப்லேயே நான் டிப்பு போட்டிருக்கேன் அப்படின்னவும் யோசிச்சாப்பில், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேயும் கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சாரிண்ணா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அவங்க கையில் கொடுத்துட்றேன், இப்போ வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணன் வந்துட்டார். அண்ணனோட நல்லா பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு கார்டு நீட்டினாப்பில், மக்கள் பாதை மீட்டர் ஆட்டோ அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்தாப்புல. ரெக்வஸ்ட் வச்சாப்பில், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட்டோ தேவை இருந்துச்சுன்னா இந்த கார்டில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபிக்ஸடு மீட்டர் கட்டணம் தான் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, மீட்டர் கட்டணம் வசூலிக்கிற ஆட்டோஸ்லாம் இருக்கா? அதுக்கு அவர் சொல்கிறாப்புல, மதுரையில் நிறைய மீட்டர் ஆட்டோஸ் ஓடிட்டுருக்கு. சன் ஆட்டோவாக இருக்கலாம், இல்லை பெண்கள் ஆட்டோ, மக்கள் பாதை மீட்டர் ஆட்டோ, வைகை ஆட்டோ, இந்த மாதிரி நிறைய மீட்டர் ஆட்டோ இருக்கிறதா சொன்னபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ரேட் கார்டு கொடுத்தாப்புல. ஸோ மினிமம் ஒரு சவாரிக்கு 59 ரூபா, ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் 18 ரூபா. பேக்கேஜும் கொடுக்குறாங்க. ஒன் ஹவர் நீங்கள் பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்கு கொடுக்குறாப்புல. ஸோ என்னோடய ட்ராவலை முடிச்சுட்டு நான் போய் இறங்கும்போது எனக்கு ரேப்பிடோவில் ஒரு 200 ருபீஸ் காட்டுச்சு. நான் ரிட்டன் வரும்போது இந்த மக்கள் பாதை ஆட்டோவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கால் பண்ணேன். ஒருத்தர் ஃபோன் எடுத்தாப்புல. ஃபோன் எடுத்துகிட்டு லொக்கேஷன் கேட்டுக்கிட்டாப்புல. ஆட்டோவும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. எவ்வளோ ஏது என்ன ரேட்டு எதுவுமே பேசலை. என்னை ஏற்றுனாப்புல ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாப்புல. 140 ரூபா வாங்கிட்டாப்புல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இதில் மிடில்மேன் யாருக்கும் காசு போகிறதில்ல, நம்ம கொடுக்குற காசு எல்லாம் ஆட்டோக்காரங்களுக்கு தான் போகுது. ஸோ இது மூலிமா ஆட்டோக்காரங்களும் ஹாப்பி, ட்ராவலரும் ஹாப்பி. பெண்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய ஆட்டோ ஆப்ஸும் இருக்குது. மதுரையில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி மீட்டர் கட்டணம் உள்ள ஆட்டோவை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 3 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹை சேஃப்டி லோ ப்ரைஸ் ஆட்டோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மீட்டர் ஆட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச மக்கள் பாதை மீட்டர் ஆட்டோவோட ஃபோன் நம்பர்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.